3 வாரங்களுக்கு முன்னால் நான் வெளியிட்டிருந்த ஒரு வீடியோ ஒன்றில் பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு பொய்யான தீர்க்க தரிசனத்தை குறித்து விளக்கம் கொடுத்திருந்தேன். அதாவது பைபிளின் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையை குறித்து இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கார். அந்த வசனத்தை திரையில் பாருங்கள். அவர் சொல்றார், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்தில் அவர் திரும்பவும் இந்த உலகத்துக்கு வருவதை குறித்து பேசுகிறார். இன்றைக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு, அதை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம் இது. அப்படி சொல்லும்போது அங்கே நிற்கிற சிலர், அவருடைய சீடர்களில் சிலர் இறந்து போகிறதுக்கு முன்னால் அவர் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொன்னபடி அவங்களாம் உயிரோடு இருந்த அந்த காலத்தில் அவர் வரல. அவங்களாம் உயிரோடு இருக்கிறப்ப வந்துடுவேன் அவர் சொன்னது பொய்யாயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கும் கிறிஸ்தவங்க இயேசு கிறிஸ்து இனிமேல் வரப்போகிறாருன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து வரப்போறார், சீக்கிரம் வரப்போறாருன்னு இன்னைக்கும் கிறிஸ்தவ ஊழியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அறிவிப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவர் வர வேண்டியது எப்போ? 1ஆம் நூற்றாண்டில் அவருடைய சீடர்கள் எல்லோரும் உயிரோடு இருந்த அந்த காலத்திலேயே. அதைத்தான் இந்த வசனத்தில் அவர் சொல்றார், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரியா? ஆனால் இங்கே அவர் சொன்னபடி அவங்கெல்லாம் உயிரோடு இருந்த அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து திரும்ப வரலை. அப்போது அவர் சொன்னது அங்கே பொய்யாயிடுச்சு. அவர் அந்த காலத்திலேயே 2ஆம் முறையாக திரும்ப வரலை அப்படிங்கிறது எப்படி உறுதி பண்ணுறது? சிம்பிள். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே இயேசு கிறிஸ்து இனிமேல் தான் வரப்போகிறார் அப்படின்னு. ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா அன்னைக்கு அவர் வரல. புரிஞ்சுதா? அவர் அன்னைக்கே வந்திருந்தாருன்னா இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க இயேசு கிறிஸ்து இனிமேல் வரப்போகிறார் அப்படின்னு. அப்போது இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் எல்லோரும் உயிரோடு இருக்கிற காலத்திலே திரும்ப வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வரலை. அது பொய்யாயிடுச்சு. அப்போ பைபிளில் மிக தெளிவான ஒரு பொய் தீர்க்க தரிசனம் இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா, அன்னைக்கே அவர் திரும்ப வந்துடுவேன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் பொய்யாயிடுச்சு அப்படிங்கிறத கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கிட்டா பிறகு பைபிள் பொய்யினாயிடும், அவங்க மதமும் பொய்யினாயிடும். அதனால் அதை மறைக்கிறதுக்கு அவங்க இந்த வசனத்துக்கு வேறொரு விளக்கத்தை கொடுத்து சமாளிக்க பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறது அவருடைய 2ஆம் வருகையை குறித்து அல்ல, அதை பற்றி அவர் பேசலை. அவர் இங்கே சொல்கிறது இந்த சம்பவத்துக்கு 6 நாட்களுக்கு பிறகு நடந்த வேறொரு சம்பவத்தை பற்றி அப்படிங்கிறாங்க. அது என்ன வேறொரு சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு அடுத்த அதிகாரத்தின் தொடக்கத்தில், அதாவது மத்தேயு 17ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களில் 3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மலைக்கு மேலே போகிறார். அங்கே போய் அவர் மறுரூபமாகி காட்சியளிக்கிறார் வேறொரு ரூபத்தில். அதை அவருடைய 3 சீடர்கள் பார்க்குறாங்க. இந்த அனுபவத்தை பற்றி தான் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறது 6 நாட்கள் கழித்து நிறைவேறிடுச்சு, அது நிறைவேறிய ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி பைபிளை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ திரையில் நீங்கள் பாருங்கள், சில கிறிஸ்தவ ஊழிய நிறுவனங்கள் இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் நடக்கப் போகிற சம்பவத்தை பற்றி தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காருன்னு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதை கவனிங்க. ஆனால் இவங்க கொடுக்கறது ஒரு பொய்யான விளக்கம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:28 பேசுகிறது 6 நாட்கள் கழித்து மலை மேலே அவர் மறுரூபமானாரே, அதை குறித்து அல்ல. ஏன்னா அதற்கு முந்தின வசனத்தில், அதாவது மத்தேயு 16:28 இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால, அதுக்கு முந்தின வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 27ஆம் வசனத்தில், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இங்கே என்ன சொல்றார்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இது அவருடைய 2ஆம் வருகைக்கு பிறகு நடக்கப் போகிற ஒரு சம்பவம். 2ஆம் வருகையில் தான் அவர் தன்னுடைய தூதரோடு கூட வரப்போறார். வந்ததற்கு பிறகு அவர் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போறார், ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் அப்படின்னு பைபிள் பல இடங்களில் சொல்லுது. இப்போவும் இயேசு திரும்ப வரப்போறாருன்னு பயமுறுத்துறாங்கல்ல, அவங்கெல்லாம் அவர் வந்து என்ன செய்வார்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அவனவன் செய்த செயல்களுக்கு தகுந்தபடி அவனவனுக்கு பலன் கொடுக்க போகிறார், தண்டனை கொடுக்க போகிறார் அப்படின்னு தானே பயமுறுத்துறாங்க. அப்படின்னா மத்தேயு 16:27 இயேசு கிறிஸ்து எதை பற்றி பேசுகிறார்? அவருடைய 2ஆம் வருகையை குறித்து. அந்த வசனத்தில் 2ஆம் வருகையில் அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அந்த 2ஆம் வருகை எப்போ இருக்குன்னு சொல்கிறார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போது
நிச்சயமாக இங்கே மத்தேயு 16:28 அவர் சொல்கிறது அவருடைய இரண்டாம் வருகை குறித்து தான். 6 நாட்கள் கழித்து மறுரூப மலையில் நடக்கிற சம்பவத்தை குறித்து அல்ல. இதை பைபிளை வாசிக்கிற எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். தெரிஞ்சே பொய் சொல்கிறாங்க இவங்க. சரி, இதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் விளக்கம் கொடுத்தேன். அதே வீடியோவை ஆங்கிலத்திலையும் நான் வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் ஆங்கிலத்தில் என்ன கமெண்ட் எழுதியிருக்கிறாருன்னு பாருங்கள். அவர் சொல்கிறார், "Most church fathers and Bible commentaries say that it was about Pentecost, which seems logical. He came with his glory, rewarded the church with the different gifts of the Spirit, prophecy, healing, etc., and founded his kingdom, Christianity." இவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 16:28 இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணவும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார் இயேசு. அது பெந்தகோஸ்தே நாளில் நடந்த சம்பவத்தை குறித்தது அப்படிங்கிறார். பெந்தகோஸ்தே நாள் அனுபவம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு அவருடைய சீடர்கள்லாம் ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே வந்து இறங்கி அவங்களுக்கு அபிஷேகம் கிடைச்சி அவங்களாம் வரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த அனுபவம் இதை பற்றி தான் மத்தேயு 16:28 இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணவும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொன்னது இதை பற்றிங்கிறார். அப்போ அதுக்கு முந்தின வசனம் 27ஆம் வசனத்தில் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அது இங்கே நிறைவேறிடுச்சுங்கிறார். எங்கே? பெந்தகோஸ்தே நாளில். இது எவ்வளவு ஒரு மோசடியான விளக்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் வேறொரு முக்கியமான விஷயத்தை இங்கே கவனிக்கணும். இவர் மத்தேயு 16:28 இயேசு கிறிஸ்து பேசுகிறது பெந்தகோஸ்தே நாளின் அனுபவத்தை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லும்போது பல பைபிள் கமெண்ட்ரிஸும் இந்த பெந்தகோஸ்தே நாளை பற்றி தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:28 சொல்லியிருக்காருன்னு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ திரையில் நீங்கள் பாருங்கள் யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட விளக்கங்களை கொடுத்துருக்காங்க, எந்த பைபிள் கமெண்ட்ரிஸ் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத. இந்த பைபிள் கமெண்ட்ரிஸ்லாம் பல கிறிஸ்தவ வேத வல்லுநர்களால் எழுதப்பட்டது. அப்போ அதிலிருந்து என்ன நிரூபணமாகுது? மத்தேயு 16:28 இயேசு கிறிஸ்து மறுரூப மலையின் அனுபவத்தை குறித்து தான் பேசிட்டாருன்னு வேறு சில கிறிஸ்தவ ஊழிய நிறுவனங்களும் பைபிள் கமெண்ட்ரிஸும் விளக்கம் கொடுத்துருக்காங்கல்ல. அதையெல்லாம் இதுக்கு முன்னால் பார்த்தோம். அதெல்லாம் பொய்ன்னு இந்த குரூப் சொல்கிறாங்க. யார்? மத்தேயு 16:28 இயேசு கிறிஸ்து பெந்தகோஸ்தே நாளின் அனுபவத்தை பற்றி தான் சொல்கிறாருன்னு கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்கிறாங்களே இந்த கிறிஸ்தவ வேத வல்லுநர்கள். இவங்க அந்த கிறிஸ்தவ வேத வல்லுநர்கள் சொல்கிறது தப்புங்கிறாங்க. அதே இல்லை, இயேசு கிறிஸ்து அதை பற்றி பேசலை, இதை பற்றி பேசுகிறாருங்கிறாங்க. அப்போது கிறிஸ்தவர்களிலேயே ஒரு குரூப் வந்து அந்த விளக்கத்தை ஏற்றுக்கல, அந்த விளக்கம் தப்புங்கிறாங்க. அப்படின்னா அந்த விளக்கத்தை கொடுக்குறவங்க எப்படி ரொம்ப நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து மறுரூப மலையின் அனுபவத்தை குறித்து தான் மத்தேயு 16:28 தீர்க்க தரிசனம் சொல்கிறாருன்னு? அவங்களுக்கே தெரியுது அது தப்புன்னு. ஏன்னா அவங்களே ஒரு குரூப் வந்து இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து பெந்தகோஸ்தே நாளின் அனுபவத்தை குறித்து தான் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. கவனிச்சிங்களா? இவங்க சொல்கிறத கிறிஸ்தவர்களிலே ஒரு குரூப் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தப்பான விளக்கத்தை கொடுத்து மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இவங்க. எதுக்கு இந்த ஏமாத்து வேலை? ஏன்னா மத்தேயு 16:28 இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரண்டாம் வருகையை குறித்து தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டா அவர் சொன்னது நிறைவேறவில்லை அப்படிங்கிற உண்மையையும் ஒத்துக்கணும். பைபிள் பொய்ன்னு ஆகிடும். அப்போ பைபிளை காப்பாற்றுறதுக்காக மத்தேயு 16:28 இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் நடக்க போகிற சம்பவத்தை குறித்து பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை உருவாக்கியிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த ரெண்டாவது குரூப் கொடுக்குறாங்கல்ல இந்த விளக்கம், மத்தேயு 16:28 இயேசு கிறிஸ்து பெந்தகோஸ்தே நாளில் நடக்க போகிற சம்பவத்தை குறித்து தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கார், அது பெந்தகோஸ்தே நாளில் நிறைவேறிடுச்சு, ஆகையால் அந்த தீர்க்க தரிசனம் ஒரு நிறைவேறிய தீர்க்க தரிசனம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்களே, இது உண்மையா அப்படின்னு பார்ப்போம். இது அதை விட மிகப்பெரிய பொய். எப்படின்னு கவனிங்க. பெந்தகோஸ்தே நாளில் நடந்தது என்ன? இடையில் அந்த வசனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இங்கே என்ன நடக்குது? பெந்தகோஸ்தே அப்படிங்கிற ஒரு பண்டிகை நாள். அந்த நாள் வந்தப்போ அவர்கள் எல்லாரும்னா யாரு?
இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அவங்க எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வெளியில் இல்லை, வீட்டுக்குள்ளே. அப்போ அவங்க எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்து இறங்கி அவங்க எல்லாரும் அந்நிய பாஷை என்கின்ற வரத்தை பெற்று பல பாஷைகளில் பேசியிருக்கிறாங்க. இதுதான் பெந்தகோஸ்தே நாளில் நடந்த சம்பவம். இதுக்கும் மத்தேயு 16:27 இயேசு கிறிஸ்து சொன்னதாக எழுதப்பட்டிருப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இங்கே இயேசுவின் சீடர்கள் மேலே அபிஷேகம் இறங்கி அவங்களுக்கு அந்நிய பாஷைகள் பேசும் வரம் கிடைச்சதாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கே மத்தேயு 16:27 இயேசு கிறிஸ்து வரும்போது தூதர்களோடு வருவார், வந்து அவனவன் கிரியைக்கு தகுந்தபடி பலனளிப்பார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு 16:27 இயேசு கிறிஸ்து தான் தூதரோடு வருகின்ற வருகையை பற்றி பேசுகிறார். பெந்தகோஸ்தே நாளில் அவர் தூதரோடு வந்தாரா? வரல. அப்போ அதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், மத்தேயு 16:27-28 இயேசு கிறிஸ்து சொல்கிறது அவருடைய இரண்டாம் வருகையை குறித்தது, பெந்தகோஸ்தே நாளின் அனுபவத்தை குறித்தது அல்ல அப்படின்னு. ஆனால் அதை விட முக்கியமாக இன்னொன்று கவனிங்க. மத்தேயு 16:27 அவர் சொல்கிறார், அவர் திரும்ப வரும்போது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு. இது பெந்தகோஸ்தே நாளில் நடந்ததா? இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வர்ற பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் வரம் என்பது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினருக்கு அன்று வழங்கப்பட்டது, ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த குறிப்பிட்ட சீடர்கள் கூட்டத்துக்கு. ஆனால் மத்தேயு 16:27 சொல்லப்பட்டிருப்பது எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட போகும் நியாய தீர்ப்பு. அப்போது சம்பந்தம் இல்லாமல் மத்தேயு 16:27 இயேசு சொன்னது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்தே நாளில் நிறைவேறிடுச்சு அப்படின்னு இவர் சொல்கிறார். இவர் சொல்கிறதாவது பரவாயில்ல, பைபிளுக்கு கமெண்ட்ரி எழுதிய வேத வல்லுநர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இது தெரியாமல் செய்த தவறு அல்ல, தெரிந்தே செய்யும் ஒரு துணிகரமான ஏமாற்று வேலை. மத்தேயு 16:28 இயேசு தன்னுடைய இரண்டாம் வருகையை குறித்து தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டா பிறகு அவர் சொன்னபடி அவருடைய சீடர்கள்லாம் உயிரோடு இருந்த காலத்திலே அவர் இரண்டாம் முறையாக வரலை, அவர் சொன்னது பொய்யாயிடுச்சு அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கணும். அதனால அங்கே அவர் பேசுகிறது இரண்டாம் வருகை குறித்து அல்ல அப்படின்னு காட்டுறதுக்காக சம்பந்தம் இல்லாமல் பெந்தகோஸ்தே நாளில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் இயேசு மத்தேயு 16:28 தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் அப்படின்னு துணிந்து போய் சொல்கிறாங்க இவங்க. இது மட்டும் இல்லை, ஒரு கூட்டத்தினர் மத்தேயு 16:28 இயேசு தான் மறுரூபமாவதை குறித்து பேசுகிறார் அப்படிங்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தினர் அவர் பெந்தகோஸ்தே நாளில் சீடர்கள் பெறப்போகும் அனுபவத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க. மற்றும் ஒரு கூட்டத்தினர் அவர் தனது உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார் அப்படிங்கிறாங்க. இன்னொரு குரூப் 70ஆம் ஆண்டு, 1ஆம் நூற்றாண்டில் 70ஆம் ஆண்டு தேவாலயம் இடிக்கப்படும் சமயத்தில் நடந்த சம்பவங்களை குறித்து பேசுகிறார் அப்படிங்கிறாங்க. மேலும் ஒரு கூட்டம் அவர் பேசுறது நிஜமாக நடக்கப் போகிற ஒன்றை பற்றியல்ல, அது ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஒரு வசனத்துக்கு 5 ஒன்றுக்கொன்று முரணான விளக்கங்கள், எல்லாமே கிறிஸ்தவ போதகர்கள், கிறிஸ்தவ அறிஞர்கள் கொடுக்கிற விளக்கம். ஒரு வசனத்துக்கு 5 ஒன்றுக்கொன்று முரணான விளக்கங்கள். ஏன்னா அந்த வசனத்தில் உண்மையிலேயே இயேசு எதை பற்றி பேசுகிறாருங்கிறத ஒத்துக்கிட்டா பிறகு அது நிறைவேறவில்லை, பொய்யாயிடுச்சு அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கணும். ஆக பைபிளில் இருக்கிற ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 5 பொய்கள். இப்படி தான் கிறிஸ்தவம் ஆதியிலிருந்து பரப்பப்பட்டு வளர்ந்துருக்கு. யாராவது கிறிஸ்தவங்க உங்ககிட்ட வந்து கிறிஸ்தவம் தான் உண்மையான மார்க்கம், அதனால தான் அது உலகத்தில் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை, கிறிஸ்தவம் முதல் இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களையும் விட அதில் தான் பொய்கள் அதிகம் அப்படிங்கிற உண்மையை அவங்களுக்கு சொல்லுங்கள்.